Dear students, bacteria chapter is going on. It belongs to chapter number 1, living world. Okay, so previous class la bacteria classifications, that means shape and flagella base panni vanda classification, general characters and ultrastructure பார்த்தோம். gram staining பார்த்துருக்கோம். இப்போ based on the gram staining, bacteria classified as a two types. Okay, gram positive and gram negative bacteria. So இந்த ரெண்டு பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்ன, அதுதான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, தட் இஸ் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு டயக்ராம் இருக்குது. செல் வால், ஓகே, செல் வால் அலாங் வித் சம் அடிஷ்னல் லேயர். ஓகே, ஸோ அந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவுடைய செல் லேயர் எப்படி இருக்கும், அந்த செல் வால் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ். ஓகே, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் எப்படி இருக்குன்ற டூ டயக்ராம்ஸ் இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் உங்களுக்கு வந்து இது டயக்ராம் பேஸ் பண்ண அந்த கொஷின்ஸ்லேயும் ஒரு 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் வந்து ட்ரா பண்ணி லேபிள் பண்ண சொல்லுவாங்க. 1 மார்க்கில் பர்டிகுலர் டயக்ராம் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு பார்ட் அவங்க கொஷின் மார்க் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த பார்ட் என்னன்றதை நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் இதில் வரும் உங்களுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செல் வால் லேயர்ஸை வந்து நம்ம பார்க்கலாம் பிட்வீன் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ். திஸ் இஸ் த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவுடைய செல் வால் அண்ட் திஸ் இஸ் த கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவுடைய செல் வால். ஓகே, ஸோ கிராம் பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ செல் வால் பெப்டிடோகிளைகான். இன் பாக்டீரியல் செல் வால் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகான் காம்பனன்ட்ஸ். ஓகே, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அதுக்கு அடுத்த லேயர் இருக்கிறது பிளாஸ்மா மெம்பரேன், தட் இஸ் எ சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரேன். ஒய் இட் இஸ் கால்ட் அஸ் சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரேன்? த சைட்டோபிளாசம் கவர்டு பை a membrane, that is a plasma membrane. So hence the plasma membrane is also known as cytoplasmic membrane. Okay, in the cytoplasmic membrane made up of lipoprotein. Okay, lipid இருக்கும், protein இருக்கும். Okay, lipid bilayer along with proteins that may be intrinsic or extrinsic condition. Okay, lipid bilayer, 2 layers of lipid இருக்கு, அதில் protein வந்து intrinsic. Okay, இந்த ரெண்டு bilayer குள்ளாரியே protein இருந்ததுன்னா அது வந்து intrinsic protein. Okay, so some protein molecules வந்து bilayer விட்டு கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும், அப்படி இருந்தால் அது வந்து எக்ஸ்ட்ரின்சிக் ப்ரோட்டீன். ஓகே, ஸோ அப்போ சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரேன் செல் வால். ஓகே, தட் இஸ் மேட் அப் ஆஃப் ஏ பெப்டிடோகிளைகான். செல் வாலுக்கும் சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரேனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ்க்கு பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே நமக்கு கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவிலும் இருக்கும். ஓகே, பட் அந்த செல் வாலுடைய திக்னஸ் வந்து இங்கே 3 லேயர்ஸாக இருக்கிற மாதிரி நமக்கு கண்டிஷனில் இருக்குது, திக்காக இருக்குது. கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் வந்து செல்வால் ரொம்ப திக்காக இருக்கும், கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் தின்னாக இருக்கும். ஓகே, ஸோ இன் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக செல்வால் மேலே சம் கேப்சூல் லேயர் இருக்குது. ஓகே, தட் இஸ் ஏ கிளைகோகேலிக்ஸ். நம்ம அல்ட்ரா ஸ்ட்ரக்சர்லேயே பார்த்துருக்கோம். கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவுடைய அவுட்டர் லேயர் இருக்கக்கூடிய வந்து கிளைகோகேலிக்ஸ். ஓகே, தட் இஸ் ஏ அவுட்டர் மெம்பரேன் ஆர் அவுட்டர் லேயர். ஓகே, அடிஷ்னல் லேயர் ஆஃப் த கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா are bound on the cell wall. Okay, so அப்போ அந்த லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது. இந்த அவுட்டர் மெம்பரேன் generally we are called as outer membrane, that is a capsule or capsule made up of a glycocalyx. Okay, the glycocalyx consists of 3 parts. Okay, அந்த 3 partsல என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா first one lipopolysaccharide. Okay, so அது நம்ம பார்த்துருக்கோம். glycocalyx made up of lipoprotein polysaccharides நம்ம பார்த்துருப்போம். ஓகே, lipopolysaccharide compounds இருக்குது ஹெட் மாதிரி. ஸோ அந்த லிப்போபாலிசாக்கரைடு எதில் அட்டாச்சாக இருக்குதுன்னா லிப்போப்ரோட்டீன். ஓகே, லிப்பிட் பைலேயர் அது கூட வந்து ப்ரோட்டீன் மாலிகுல் இருக்குது. ஸோ தட் இஸ் எ லிப்போ ப்ரோட்டீன் பைலேயர் கூட அட்டாச்சாக இருக்குது. அண்ட் இந்த லேயரில் என்ன இருக்குது, போரின். ஓகே, இட் இஸ் அக்வா ப்ரோட்டீன். ஸோ அந்த போரின் என்ன பண்ணும், சம் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் அவுட் சைட்லேருந்து இன்னர் சைடுக்கு கொண்டுட்டு வரக்கூடிய ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ தீஸ் காம்பனன்ட்ஸ் வந்து இந்த கிளைகோகேலிக்ஸில் இருக்குது. இதுதான் வந்து அந்த செல்வாலோட அடிஷ்னலாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த கேலிக்ஸ் லிப்பிட். ஓகே, இட் இஸ் ஏ ஃப்ளெக்சிபிள் கேரக்டர். லிப்பிட் பாலிசைடு இருக்கிறதுனால இட் இஸ் ஏ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அந்த அளவுக்கு ரிஜிடிட்டியாக இருக்காது. ஓகே, தட் இஸ் கால்டு ஜெலாட்டினஸ் கேரக்டர். ஓகே, so these are the characters between gram positive and gram negative bacteria. ஓகே, இதுதான் அந்த செல்வால் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ். ஸோ அதே மாதிரி இங்கே பெரிபிளாஸ்மிக் கிராம் நெகட்டிவ்ல பார்த்தீங்கன்னா 2 பிளேசஸில் இருக்கும். ஒரு இடம் பார்த்தீங்கன்னா பிட்வீன் செல்வால் அண்ட் பிளாஸ்மா மெம்பரேன், இங்கே இருக்கக்கூடியது பெரிபிளாஸ்மிக் லேயர். அனதர் ஒன் இந்த அடிஷ்னல் கேப்சூல் இருக்குங்க இல்லையா, அந்த கேப்சூலுக்கும் செல்வாலுக்கு நடுவில் இருக்கக்கூடியதும் பெரிபிளாஸ்மிக் லேயர். ஓகே, இந்த அடிஷ்னல் கேப்சூலையும் செல்வாலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய சம் காம்பவுண்ட்ஸ் வந்து லிப்போப்ரோட்டீன் காம்பவுண்ட்.
காம்பவுண்ட்ஸ். ஓகே, அதுவும் இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த இதிலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் கிராம் பாசிட்டிவோடைய பாக்டீரியா செல் வால் எப்படி இருக்குது, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவுடைய செல் வால் எப்படி இருக்குன்றது. ஸோ இப்போ கிராம் பாசிட்டிவ் நமக்கு வந்து செல் வால் அந்த அடிஷ்னல் லேயர் வந்து நமக்கு வயலட் கலரில் தெரியும். அந்த வயலட் கலரில் தெரியறதுக்கு ரீசன் என்னென்னா செல் வால் கிறிஸ்டல் வயலட்டை அப்சர்வ் பண்ணுது. ஆனால் அங்கே என்ன கிடையாது, அடிஷ்னல் கேப்சூல் லேயர், அங்கே கிளைகோகேலிக்ஸ் லேயர் கிடையாது. லிப்போ புரோட்டீன் லேயர் அடிஷ்னலாக இருக்கிறது அங்கே இல்லை. ஓகே, பட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவோட செல் வால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் சைடு இருக்குது. ஸோ அடிஷ்னல் லேயர் கிராம் நெகட்டிவில் இருக்குது. ஸோ அப்போ அது வந்து என்ன பண்ணலை, கிறிஸ்டல் வயலட்டை அப்சர்வ் பண்ணலை. ஓகே, பட் கவுண்டர் ஸ்ட்ரெயின் சொல்லக்கூடிய அந்த சாஃப்ரின்னா இது வந்து லிப்போ பாலிசாக்கரைடு ஆர் லிப்போ புரோட்டீன் வந்து அப்சர்வ் பண்ணுறதுனால அடிஷ்னலாக நமக்கு ரெட் ஆர் ஆரஞ்சு கலரில் நமக்கு தெரியும். ஓகே, this is the structures based differences on gram negative and gram positive bacteria. அடுத்து 5 mark question, important 5 mark question. What are the differences between gram negative and gram positive bacteria கேட்டாங்கன்னா இந்த கேரக்டர் தான் நீங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடியது தான். உங்களுடைய டெக்ஸ்ட்டில் எல்லா சாப்டர்ஸுமே வந்து அங்கங்கே கொஞ்சம் க்ரீன் கலர் பாக்ஸில் போட்டு ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து கம்பல்சரி படிக்கணும். அது புக் பேக் கொஷின் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த க்ரீன் கலர் பாக்ஸில் இருந்து உங்களுக்கு இன்டீரியர் கொஷின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 5 மார்க்கில் எஸ்பெஷலி எனி டைப் ஆஃப் கொஷின்ஸில் கேட்கறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து நீங்கள் கம்பல்சரி புக் பேக் கொஷினோட சேர்த்து படித்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இப்போ கேரக்டர் வைஸ் பார்க்கலாம். கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவும் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவும் எந்தெந்த கேரக்டர்ஸில் டிஃபர் ஆகுது. ஓகே, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த செல் ஆர்கனல்ஸில் எந்த டிஃப்ரென்சஸும் அதிகமாக இல்லை. பட் அந்த செல் வால் அந்த அடிஷ்னல் லேயர் இதில் தான் பார்த்தீங்கன்னா சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த டயக்ராம் பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த வேரியேஷன்ஸும் புரிஞ்சிருக்கும். அந்த கேரக்டர் அப்படியே நீங்கள் இங்கே என்ன பண்ண போகிறீங்க, கொண்டுட்டு வர போகிறீங்க. ஓகே, செல் வால் கேரக்டர்ஸ் பார்க்கும்போது கிராம் பாசிட்டிவில் எப்படி இருக்குது, கிராம் நெகட்டிவில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். செல் வால் கேரக்டர், செல் வால் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயர் தான் இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு இங்கே 3 மாலிகூல்ஸ் இருக்குது. இட் இஸ் த லேயர் எல்லாமே கம்ப்ரஸ் ஆகிட்டு ஒரே லேயராக தான் இருக்கும். அண்ட் அதனுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 0.015 to 0.02 மைக்ரோமீட்டர் மைக்ரான். ஓகே, அந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது கிராம் பாசிட்டிவில். பட் கிராம் நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் லேயர் லிப்போ பாலிசாக்கரைடு இருக்குது, அதுக்கப்புறம் லிப்போ புரோட்டீன் இருக்குது, அதுக்கு அடுத்து செல் வால். ஸோ இது 3 சேர்ந்தது தான் இந்த கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவுடைய செல் வால். ஸோ அப்போ அதில் ட்ரிபிள் லேயர் இருக்குது. அதனுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 0.0075 to 0.012 மைக்ரோமீட்டர். இது வந்து இந்த அடிஷ்னல் லேயர் வராது, ஒன்லி செல் வால் மட்டும் திக்னஸ் தான் இது. ஓகே, அண்ட் ரிஜிடிட்டி இதில் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் அடிஷ்னல் லேயர் கிளைகோகேலிக்ஸ் இல்லை. அப்போ அதனால் அது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்காது. ஸோ ரிஜிட் டஃப்பாகவே இருக்கும். அந்த செல்வால் எதால் மேடப் ஆஃப் ஆகிருக்குன்னா பெப்டிடோ கிளைகான்ஸால் இருக்கும். பட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் அந்த செல்வால் வந்து சம் எலாஸ்டிக்காக இருக்குது. ஏன்னா செல்வாலும் கொஞ்சம் தின்னாக இருக்குது, கூட வந்து லிப்போ பாலிசாக்கரைடு லிப்போ புரோட்டீனும் இருக்குது. அதனால் அது வந்து எலாஸ்டிக் கேரக்டர், இட் இஸ் ஏ ஃப்ளெக்சிபிள் அப்படி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் காம்போசிஷன். இந்த செல்வாலில் என்னென்ன கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் வந்து பெப்டிடோ கிளைகான் தான் எவ்வளோ இருக்குதுன்னா 80% இருக்குது, பாலிசாக்கரைடு வந்து 20% இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டைச்சோயிக் ஆசிட் வந்து இதில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. டைச்சோயிக் ஆசிட் வந்து என்னென்னா is nothing but glycerol plus phosphate. இது 2 கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் சேர்ந்த ஒரு மாலிகூல். அதுவும் இந்த செல் வால்ல இருக்கிறதுனால அந்த மாலிகூலுக்கு வந்து டைச்சோயிக் ஆசிட். அதுக்கப்புறம் டைச்சோயிக் ஆசிட் கூட அலாங் வித் another one காம்பவுண்ட் உங்களுக்கு இருக்கும், தட் இஸ் டைச்சுரானிக் ஆசிட். ஓகே, டைச்சுரானிக் ஆசிட்ன்றது என்னென்னா யுராசிக் ஆசிட் அதில் வந்து ப்ரெசன்ஸாக இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் இருக்கிறது. அடுத்து கிராம் நெகட்டிவில் வந்தோம்னா பெப்டிடோ கிளைகான்ஸ் வந்து 20% தான் இருக்கும். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் என்னென்னா லிப்போ புரோட்டீன்ஸும் பாலிசாக்கரைட்ஸ் வந்து இருக்கக்கூடியது. ஆனால் இந்த நெகட்டிவில் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் டைச்சுரோயிக் ஆசிட் வந்து கம்ப்ளீட்லி ஆப்சென்ட் இருக்காது. ஓகே, கிளிசராலும் ஃபாஸ்பேட் மாலிகூலும் சேர்ந்த அந்த டைச்சுரோயிக் ஆசிட் வந்து கம்ப்ளீட்லி ஆப்சென்ட் இன் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியல் செல் வால். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரென்ஸில் கேட்பாங்க, டைச்சுரோயிக் ஆசிட் ப்ரெசன்ஸ் இன் ஆர் ப்ரெசன்ஸ் டேஷ். ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸில் இது கேட்கும். ஸோ கேட்பாங்க. ஸோ அப்போ டைச்சுரோயிக் ஆசிட் ப்ரெசன்ஸ் ஒன்லி இன் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, ஆப்சென்ட் இன் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஓகே, அவுட்டர் மெம்ப்ரேன், செல் வாலுக்கு மேலே இருக்கக்கூடிய அடிஷ்னல் லேயர், தட் இஸ் ஏ அவுட்டர் மெம்ப்ரேன். கிளைகோகேலிக்ஸ் ஆல்சோ நோன் அஸ்
கேப்சியூல். ஸோ அது கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவோட ஆப்சென்ட்டு, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் ப்ரெசன்ஸாக இருக்கும். அடுத்து பெரிப்ளாஸ்மிக் ஸ்பேஸ். ஓகே, ஸோ பெரிப்ளாஸ்மிக் ஸ்பேஸ் எங்கிறது பாருங்கள், பிட்வீன் செல் வால் அண்ட் பிளாஸ்மா மெம்பரேன். அது கிராம் பாசிட்டிவில். கிராம் நெகட்டிவில் ஓகே அடிஷ்னல் லேயர் கேப்சியூலுக்கும் செல்வாலுக்கும் நடுவுலையும் இருக்குது. அதே போல் செல்வாலுக்கும் பிளாஸ்மா மெம்பருக்கு நடுவுலையும் ஒரு பெரிப்ளாஸ்மிக் ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ பெரிப்ளாஸ்மிக் ஸ்பேஸ் வந்து ஜென்ரலி நம்ம எதை கன்சிடர் பண்ணோம்னா இங்கே அவுட்டரில் தான் எடுப்போம். ஓகே, அவுட்டர் மெம்பரேனுக்கும் செல்வாலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை மெயினாக பார்த்து இங்கே எடுத்துக்கலாம். ஸோ அப்போது கிராம் பாசிட்டிவில் வந்து ஒரு இடத்துல பெரிப்ளாஸ்மிக் ஸ்பேஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறது இல்லை. பட் அடிஷ்னல் லேயரோட கிராம் நெகட்டிவில் கம்பேர் பண்ணும்போது பெரிப்ளாஸ்மிக் ஸ்பேஸ் வந்து கிராம் நெகட்டிவில் ப்ரெசண்ட்டாக இருக்குது, கிராம் பாசிட்டிவில் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது. ஓகே, சசப்டபிலிட்டி டு பெனிசிலின். பெனிசிலின் தெரியும், இட் இஸ் ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக் டு கில் த மைக்ரோப்ஸ். ஓகே, அப்போ பாக்டீரியாவை பெனிசிலின் வந்து கில் பண்ணும். ஓகே, பாதிக்கக்கூடியது. பெனிசிலின் எஃபெக்டால் அந்த பாக்டீரியா வந்து பாதிப்பு ஆகுமா ஆகாதா, அதுதான் வந்து என்னது சசப்டபிலிட்டி. ஓகே, ஸோ அப்போ அந்த பெனிசிலின் வந்து நம்ம ட்ரீட் பண்ணும்போது கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா வந்து ஹைலி சசப்டிபிள். ஓகே, ரொம்ப அதிகமாக பாதிப்படையும், அந்த பாக்டீரியாலாம் செத்துடும். ஓகே, ஆனால் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா வந்து லோ சசப்டிபிள் தான், அதில் ஓரளவு தான் பாதிப்பு இருக்கும், அந்த பாக்டீரியா அதிகமாக சாகாது பெனிசிலின் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது. ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஓகே, இந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியோட அந்த நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அது எந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸை எடுத்துருக்குதுன்றது நம்மளால் வந்து அதிகமாக கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹைலி காம்ப்ளெக்ஸ் மேஜர் ஃபுட் மாலிகூல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா இட் இஸ் ஏ சிம்பிள் மாலிகூல்ஸ். ஓகே, ரொம்ப லோ மாலிகுலர் ஃபுட் காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஃப்ளாஜெல்லா. ஓகே, கண்டெயின் 2 பேசல் பாடி ரிங்ஸ். ஃப்ளாஜெல்லா செல்வாலில் இருக்கும் போது 2 பிளேட்ஸ் இருக்கும். ஓகே, ரொட்டேட் ஆகக்கூடிய பிளேட்ஸ் இருக்கும். அது வந்து கிராம் பாசிட்டிவில் இருக்கும். 2 பிளேட்ஸ் பதிலாக கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் வந்து 4 பேசல் பாடி இருக்கும். ஓகே, 4 பேசல் பாடி ரிங்ஸ் இருக்கும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் பாயிண்ட்ஸ். ஓகே, இந்த சாப்டரில். அதுக்கு அடுத்து லிப்பிட் அண்டு லிப்போப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ தான் இருக்கும், லோ மாலிகுலர் வெயிட்டில் தான் இருக்கும் கிராம் பாசிட்டிவில். பட் கிராம் நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை கண்டென்ட் இருக்கும். பிகாஸ் அவுட்டர் அந்த கேப்சியூல் சொல்கிறோம் இல்லையா, அதுலேயும் லிப்பிட் ப்ரோட்டீன் இருக்குது. அதுக்கு அடுத்து பிளாஸ்மா மெம்பரில் லிப்பிட் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் இந்த மாலிகுல் வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கம்பேர் வித் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் அந்த லிப்போ ப்ரோட்டீனுடைய வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, லிப்போ பாலிசாக்கரைட்ஸ் ஆல்சோ ஆப்சென்ட். ஓகே, அங்கே கிராம் நெகட்டிவில் இட் ப்ரெசென்ட். லிப்போ பாலிசாக்கரைட் வேர் இஸ் இட் ப்ரெசென்ட் அவுட்டர். ஓகே, கேப்சியூலில் இருக்கும். லிப்போ பாலிசாக்கரைட்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும் ஒரு ஹெட்டு லைக் அஸ் ஏ மேட்ச்ஸ்டிக். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். லிப்போ பாலிசாக்கரைட் presence in gram negative bacteria, lipopolysaccharide absence in gram positive bacteria. Okay, so this is one of the important 5 mark question. இல்ல உங்களுக்கு வந்து characters description gram positive bacteria ஓட characters என்ன, gram negative bacteria ஓட characters கேட்டாலும் அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி இந்த டேபிள்ல இருந்து நீங்கள் அதை செப்பரேட் பண்ணிக்க வேண்டியதுங்களா. ஓகே, இல்லை ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரு 3 மார்க்கில் கேட்டாங்க இல்லை 5 மார்க்கில் கேட்டாங்க, அதில் உங்களுக்கு பர்டிகுலராக எனி 5 பாயிண்ட்ஸ் எனி 3 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி கேட்டால் தான் நீங்கள் வந்து ஏதாவது 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதை இல்லை 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். அப்படி ஜென்ரலாக வந்து டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா கேட்டாலும் எந்த பாயிண்ட்ஸுமே நீங்கள் வந்து லூஸ் பண்ணக்கூடாது. இதில் 10 பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த 10 பாயிண்ட்ஸுமே நீங்கள் எழுதி தான் ஆகணும். பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் மார்க் லூஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ரீட் பண்ணிவிடுங்க. புரியுதுங்களா? இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். எஸ்பெஷலி இதில் பார்க்கும்போது அந்த டைச்சோயிக் ஆசிட் வந்து கேட்பாங்க. டைச்சோயிக் ஆசிட் ப்ரெசன்ஸாக இருக்கிறது, அடுத்து அந்த ஃப்ளாஜெல்லா அதில் எவ்வளோ பேசல் ரிங் இருக்குது. இந்த வால்யூமோடைய லாஸ்ட் 8th சாப்டரில் நம்ம படிப்போம், செல் ஆர்கனல்ஸை பற்றி படிப்போம். அதில் உங்களுக்கு இந்த ஃப்ளாஜெல்லாவோடைய ஸ்ட்ரக்சர் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. கிராம் பாசிட்டிவ்ல எப்படி இருக்குது, கிராம் நெகட்டிவ்ல எப்படி இருக்குது. அப்போ அந்த சாப்டரில் இன்னும் நீங்கள் வந்து இந்த ஃப்ளாஜெல்லாவோடைய இன்ட்ராஸ்ட்ரக்சரை வந்து வெல் டிஸ்கிரைப்டோடு நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்து லிப்போ பாலிசாக்கரைடு ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட். ஓகே, இது உங்களுக்கு வந்து டைரெக்டாக 1 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ.